மக்களே, ஹாப்பி நியூ இயர். இன்ஸ்டால இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது நான் கரெக்டாக கிறிஸ்மஸ் அப்போ வந்து இந்த ட்ரீ எடுத்து வச்சேன். அந்த டைம்ல வந்து யூடியூப் இல்லாதனால நான் வந்து யூடியூப்ல எதுவுமே போடல. பட் அட்லீஸ்ட் எடுத்து வைக்கும் போதாச்சும் உங்களுக்கு நான் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்பெல்லாம் அம்மா கிட்ட கேட்டேன்னா, கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுல போய் பாத்துக்கோ அப்படி சொல்லுவாங்க. இங்க வந்து எனக்கு எதுனா வேணும்னா என் சாண்டா கிட்ட கேட்பேன். என்னுடைய ஆசையை எல்லாம் வந்து பண்ணி கொடுக்கறது தான் அந்த சாண்டாவோட வேலை. கிறிஸ்மஸ் ஒரு நாள் தான் டெய்லி கேக்குறீங்க சாண்டா கிட்ட. வன்மத்தை கக்கறான் பாரு, முன்ன வந்து பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. ஸோ ஓகே மக்களே, என்னுடைய சாண்டா கிட்ட கேட்டா வந்து என் சாண்டா வந்து எனக்கு என்ன வேணுமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவாரு. அப்படிதான் வந்து எனக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போன இயர் கேட்டு இருந்தேன். அம்மா ஓகே சொல்றது ஒரு விஷயம் இருந்தாலும் அம்மா அப்பா ஓகே சொல்லுவாங்க. அதாவது மேடியோட அம்மா அப்பாவும் எனக்கு ஓகே சொல்லுவாங்க. அதனால போய் கேட்டது சரி வச்சுக்கோ, ஆனா பெருசா வேணாம் குட்டியா அப்படி சொல்லிட்டாங்க. அம்மாக்கெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அம்மாக்கு இது வந்து எப்படி இருக்குன்னா, இடம் அடைச்சிட்டு இருக்கு, எப்ப எடுத்து வைக்க போற, இடம் அடைச்சிருக்கு, எப்ப எடுத்து வைக்க போற, நியூ இயர் வரதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சுல எடுத்துச்சுட்டுமா அப்படின்னாங்க. இருங்கம்மா கொஞ்சம் பொறுங்கம்மா, Jan 1 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு. கடைசியா Jan 2 வந்ததுக்கு அப்புறம் அம்மா இதுக்கு மேல முடியாது ஏறக்கட்டு. ஆக்சுவலா அம்மாக்கு வந்து இந்த புத்தர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த புத்தர் இங்க வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது பண்ண முடியாம இப்ப இருக்கிறதால சீக்கிரமா இதை வந்து பேக் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து தான் வைக்கிறோம். இந்த இயர்ல இருந்து எப்பவுமே இது கண்டினியூ ஆகும். அது இல்லாம அதுல குட்டி குட்டி கிஃப்ட் இருக்கு பாத்தீங்களா. இந்த கிறிஸ்மஸ் இந்த ஸ்னோ மேன்லாம் வந்து ஒவ்வொரு கிஃப்ட்லாம் வந்து ஆட் ஆன்ஸ் மட்டும் ஆகும் எவ்ரி இயர். இது வந்து நான் ஜப்பான்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி நான் ஒவ்வொரு பிளேஸ்க்கு போகும்போது ஒவ்வொரு கிஃப்ட் அப்படியே எடுத்துட்டு வருவேன். ஸோ ஹிஸ்டரி ஆஃப் தி ஸ்னோமேன்ஸ் வந்து ஜப்பான்ல கிறிஸ்மஸ் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. மை மோஸ்ட் ஃபேவரட் ஒன். ஆக்சுவலா உங்களுக்கு எப்படி தெரியுது? கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தானே தெரியுது. இது கிறிஸ்மஸ் ட்ரீ இல்ல, மறந்துட்டியா? இது வந்து என்ன தெரியுமா? பாப்கார்ன் டப்பா. இது என்ன சொல்லுங்க? கிறிஸ்மஸ் ட்ரீ பாப்கார்ன் டப்பா. டிஸ்னிலாண்ட்ல இது வந்து பாப்கார்ன் டப்பா. அப்படியே ஹேண்ட் பேக் மாதிரி மாட்டிக்கலாம். இதுலயே கயிறு போட்டு வச்சிருப்போம் பாத்தீங்களா. இதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. இது எல்லாரும் மாட்டிருந்தாங்களோ மேடி அப்படின்னு டிஸ்னிலாண்ட்ல அடம் பிடிச்ச அவன் ஓடி போயிட்டு கண்டுபிடிச்சு தேடி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். அகைன் என் சாண்டா எனக்கு வாங்கி கொடுத்துட்டான். லவ் யூ சாண்டா. ஏன் தெரியலங்க, இது எனக்கு அங்க வாங்கி இந்த கழுத்துல மாட்டுறது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. வாங்குறது கூட பிரச்சனை இல்லை. இது நாங்க ஜப்பான்ல இருந்து எடுத்துன்னு வந்ததுதான் பெரிய பிரச்சனையா இருந்தது எங்களுக்கு. நீ பாத்தீங்களா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி மாட்டிட்டு தான் நான் வந்து டிஸ்னிலாண்ட் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்படி ஓப்பன் பண்ணா பாப்கார்ன், ஃபுல்லா பாப்கார்ன் ஊற்றி வச்சிருந்தாங்க. இப்படி சாப்பிடலாம். கிஃப்ட் பாக்ஸ் கூட ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ இதுதான், இதுவும் வந்து எடுத்து வச்சிடுவேன். அதுக்கப்புறம் என்ன குட்டி குட்டி இதுலாம் வந்து வாங்கி வச்சிருந்தோம். இது வந்து என்ன அப்படின்னா, சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் தருவாரு. எந்த சாண்டா கிளாஸ்னா என்னுடைய புருஷ சாண்டா கிளாஸ். தமிழ்நாட்டுல ஒரு இளிச்சவாய் இருக்கா. அந்த இளிச்சவாயம் பேர் என்ன? அண்ணாமலை. அவன் இந்த டைம் எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தானா, எனக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தான். நல்லாவே இல்லை தான், நான் சொன்னா கஷ்டப்படுவான். அதாவது சொல்லல, எவ்வளவு ஜாலியா இருக்கு பாத்தீங்களா. இப்படிதான் இருக்கும் லைட்லாம் போட்டா. மேல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ல இருந்து வீடு லைட்டு, கீழே வந்தீங்கன்னா மேரி கிறிஸ்மஸ், சாண்டா கிளாஸ் எல்லாரும் இருப்பாங்க. இந்த இயர் இவங்களுக்கு பாய் சொல்லி நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து இவங்க எடுத்து வைக்கலாம். நம்ம வந்து இதை பேக் பண்ணிட்டு அப்படியே வந்து கூடவே நியூ இயர் ரெசல்யூஷனும் என்னன்னு பார்த்துடலாம். எஸ், இந்த வருஷமும் அதே ரெசல்யூஷன்ஸ் எடுக்க போறோம். எந்த அளவுக்கு பண்ண போறோம்ட்டு டிசம்பர் 31 இந்த வீடியோ வச்சு கம்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஓகே, பேக் பண்ணிடலாமா மதன்? இது மட்டும் எடுத்து வச்சிடுனா. இதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன். இது ஃபுல்லா எடுத்துட்டேன் பாரு. இது மட்டும் நீ எடுத்து பாக்ஸ்ல வச்சிடு. என்னடா நான் வேலையை செய்ய விட மாட்டேன் சொன்ன, என்னை வந்து இப்படி வேலை வாங்குற. தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறாரு. ஓகே, அவ்வளவுதாங்க. மதன் அப்படிதான் சொல்லுவான், அவன் எடுத்து வச்சிடுவான். நம்ம வந்து ரெசல்யூஷன் வீடியோக்கு போவோம். கமிங் டு த ரெசல்யூஷன் பார்ட். எப்பயும் போல வழக்கம் போல Jan ஆச்சுனாவே 1க்கு ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். அது எப்படியோ வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக இன்னொரு ரெசல்யூஷனும் எடுத்துருவோமா என்னன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து எடுத்த ஒரு ரெசல்யூஷன் கூட நாங்கள் பண்ணதில்லை. பட் just 2026 won't be like that. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? அதனால நாங்க வந்து நிறைய ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுக்க போறோம். அது உங்களுக்கும் சொல்ல போறோம். அது நாங்க பண்ணுமா இல்லையான்னு சொல்லிட்டு டிசம்பர் 31 2026 அப்ப பாருங்க, அப்ப சொல்றோம். ரெசல்யூஷன் நம்பர் 1,
ஜங்க் ஃபுட் கம்ப்ளீட்டாக அவாய்ட் கிடையாது, அது கஷ்டம். நீ சொன்னது கம்ப்ளீட் அவாய்ட் கிடையாது, ஏதோ கம்ப்ளீட் அப்படியே நீ விட்டுறாம இல்லை, அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து 100%ல 80% கட், 20%, which means மந்த்லி ஒன்ஸ் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃபாரின் போயிட்டானா இப்போ என்ன பண்ணுவேன்? இப்பயும் நம்ம சாப்பிடக்கூடாது மதன். என்ன அதான் நான் சமைச்சு தரேன், நான் சமைக்க கத்துக்கிட்டேங்க. தங்கச்சி சமையல புளியாச்சே, நாங்க அதுக்கு பலியாச்சே. ஓகே, அப்புறம் ரெசல்யூஷன் நம்பர் 2, சுகர் கண்டிப்பா அவாய்ட் பண்றோம். அதுவும் ஆஹா சூனா போனா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஐஸ்கிரீம் மட்டும் விட்டுறலாமா? அதுவும் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான், டெய்லிலாம் கிடையாது கட்டு. மந்த்லி ஒன்ஸ் மாதிரி. டெய்லி என்ன ஐஸ்கிரீம்? டெய்லி சுகர், பிஸ்கெட், சாக்லேட் அது கூட கிடையாது கட்டு. ஓகேங்களா? அப்புறம் கண்டிப்பா என்ன ஆனாலும் ஒர்க் அவுட் மஸ்ட். மினிமம் 45 minutes, மேக்ஸிமம் ஒரு 1.5 hours. நான் டெய்லி பண்றேன். இவன் பண்றான், நான் தான் ஒரு சுத்து வேறு குண்டாயிட்டேன். அதனால கண்டிப்பா இதுக்கு மேல நாங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். ரெசல்யூஷன் நம்பர் 4, மதன் என்ன திட்டவே மாட்டான், நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவான். நான் இந்த ரெசல்யூஷன் எடுக்கவே இல்லையே. ரெசல்யூஷன்ன்றது வந்து என் மனசால நான் எடுக்கிறது, நீ எடுக்க கூடாது. எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு விஷத்தை வச்சு கொல்ற பாருங்க. ஏமாத்திட்டான் கல்பு. ரெசல்யூஷன் நம்பர் 5, இனிமேல் தவிர நான் வந்து ஃபாரின் ட்ரிப்பே கேட்க மாட்டேன். வாயில அதுக்கப்புறம் நிறைய அனாவசியமான செலவை வந்து பண்ணவே மாட்டோம். ஆமா, கட் பண்ணணும். நிறைய தேவையில்லாத செலவுலாம் இவனுக்கு வந்து ஹேர் ஸ்பா பண்றது, இது இது அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ், ஜிம்முக்கு நிறைய வந்து செலவாயிட்டு இருக்கு. அதான் இவளுக்கு வந்து கம்மல் எடுக்கிறது, அப்புறம் ட்ரெஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அமேசான் ஷாப்பிங் பண்றது, மேக்கப் ஐட்டம்ஸ் அது முதல்ல கட் பண்றோம். அதான் முதல்ல கட் பண்றோம். மேக்கப் ஐட்டம்ஸ் கட் பண்ணா மொத்த செலவோ அது கம்மி பண்ண போறோம். அப்புறம் வந்து பொறுப்பா நடந்துக்க போறோங்க, மெச்சூர்டா நடந்துக்க போறோம். பொறுப்பான திங்ஸ் எல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கோம். அது ரெசல்யூஷன் வராது அது, பட் இதுதான் ரெசல்யூஷன். அப்படின்னா சுகர் கட், டெய்லி ஒர்க் அவுட் மஸ்ட், ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றோம், நிறைய ஹெல்தியா சாப்பிடணும். இதெல்லாம் எங்களுடைய ரெசல்யூஷன். மேடி நான் எப்ப கேட்டாலும் என்ன கேட்டாலும் வாங்கி தரணும். அதெல்லாம் ரெசல்யூஷன் எடுறா, அதெல்லாம் எடுக்க முடியாது. பேச்சுல திமிர் தெரியுது. இது வந்து எந்த அளவுக்கு நான் ஃபாலோ பண்றேன். அந்த இன்னொன்னு வந்து நான் என்ன மெயினா எடுக்கணும் அப்படின்னா, 2 பேரும் மட்டும் இல்ல, நீங்க பாத்துட்டு இருக்க எல்லாருமே எடுக்க வேண்டிய ஒண்ணு, யாரையும் நம்பாதீர்கள். டோன்ட் ட்ரஸ்ட் anyone. நம்ம ஜென்ரேஷன் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அம்மா அப்பாங்க சொல்லுவாங்க, வேண்டாம் பண்ணாத, அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒண்ணு அப்படி சொல்லுவாங்க. பட் அதான் திருந்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் கம்பில கை வைக்கிறது, அதான் பண்ணி வாங்கணும் பாத்தீங்களா. பட் ஸ்டில் என்னோட இதுல நான் உங்களுக்கு சொல்றது வந்து, ஃப்ரெண்டு, எனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. உங்களுக்கு ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ஃப்ரெண்டுன்ற டேக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து கிளாஸ்மேட், ஸ்கூல் மேட், இந்த மேட் அப்படி சொல்லணும். ஃப்ரெண்டுன்ற வேர்டுக்கு வந்து வேல்யூ ரொம்ப அதிகம். அதால அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்கன்ட்டு இந்த மணியில் எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் அகைன் நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. நம்ம பண்ணிட்டோம், ஓகே, திருப்பி பண்ணுறான் பண்ணல, எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஓகே. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணிட்டு ரிட்டர்னில் வந்து எதனா ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. நம்ம என்ன கொடுத்தோமோ அதுதான் நம்ம ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த கேர் ஆகட்டும், அந்த லவ் ஆகட்டும், எதுவுமே அது வராது. அது பதில் செருப்படி வரும். அதால நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க, யாரும் நம்பாதீங்க. நாங்க 2 பேரும் வந்து யாருமே இனி நம்ப போறது இல்ல. அண்ட் தென் ரொம்ப நல்லவங்களா இருக்க போறது இல்ல. அது வந்து ரொம்ப எடுத்துக்கணும். ஹெல்ப் பண்ணுவோம் எங்க கிட்ட வரவங்களுக்கு, அது எப்பயுமே எங்களுடைய ஹேபிட், அது எப்பயுமே இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப டீப்பா அது கிடையாது, அது நெசசரியும் இல்ல. தேவையான இடத்துல மட்டும் தேவையான ஹெல்ப்பை செஞ்சுட்டீங்கன்னா ஹெல்ப்ன்ற வேர்டுக்கும் வந்து உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். நம்பாதீர்கள். புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. சோ இதெல்லாம் தாங்க, இதுல இருந்து நாங்க இதெல்லாம் தான் எங்களுடைய ரெசல்யூஷன். இதெல்லாம் நாங்க எவ்வளவு ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டெய்லி வீடியோஸ்லயே உங்களுக்கு தெரியும். நாங்க இது எல்லாமே உங்கள்கிட்ட காட்டு தான் போறோம். அப்படி நீங்க எதனா பாத்தீங்க அப்படின்னா, நாங்க சாப்பிடும் போதோ அது பண்ணும் போதோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. அப்பதான் வந்து நெக்ஸ்ட் டைம் நாங்க வந்து அது அப்படி ஞாபகம் வந்து திருப்பி 1 மாசம் கழிச்சு பண்ணுவோம். திருப்பி முதல்ல ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்கிராட்ச்ல இருந்து சொல்றேன். டயட் இருக்க, நோ சுகர், நோ ஆல்கஹால், எவனால தடுக்க முடியாதா? நீங்களும் எப்படியும் வந்து ஒவ்வொரு இயரோ ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்திருப்பீங்க. அந்த ரெசல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தென் கண்டிப்பா நாங்க எதை பண்ண மாட்டோம்னு நினைக்கிறீங்களோ அதையும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ இந்த சேனல்
சேனல் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், டெய்லி vlogsலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சப்போர்ட்டு இந்த சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எங்களுடைய லவ்ஸு, அதுக்கப்புறம் எங்களுடைய ஃபன்னி கண்டென்ட், எங்களுடைய ட்ராவல் vlog, எங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். உங்களை என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக வச்சுக்கிறோம். Until that, bye from Maddie. கேண்டி. பறவை கூட்டில் வெண்மீன் பூக்க சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ.